சங்கமம் சிறுவர் உலகம் மற்றும் கனடா தமிழாளி கட்சி இணைந்து வழங்கும் பல்சுவை களம் நிகழ்வில் கலந்து கொண்ட அன்பின் சங்கமம் சிறுவர் உலகம் குழந்தைகளும் அவர்களின் பெற்றோர்களும் என்னை இங்கு வந்து சந்தித்துள்ளது எனக்கு பெரும் மகிழ்வாக உள்ளது. கூடவே இன்று எனது பேரன் விவான் அவர்களின் 1ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா, அத்துடன் நான் எழுதிய அன்பு ஆட்சியின் தாலாட்டு பாடல்கள் நூல் வெளியீட்டு விழா என்று முப்பெரும் விழாவாக இவ்விழா மாற்றியுள்ளமைக்கு நான் ஆசிரியை வள்ளி அவர்களுக்கும் குழந்தைகளை இங்கு அழைத்து வந்துள்ள பெற்றோர்களுக்கும் என் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவருக்கு ஆசிரியை வள்ளி அவர்கள் வாரந்தோறும் பல்சுவை களம் நிகழ்வுக்கு ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி கோயில் பதாகையில் இருந்து குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்து அழைத்து வருவார். அக்குழந்தைகளுடன் அவர் தம் பெற்றோர்களின் தன் ஆர்வத்தையும் நான் இச்சமயத்தில் இங்கு பாராட்ட விளைக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் அக்குழந்தைகள் கலந்து கொண்டு தங்களின் தனித்திறன்களை காண்பிக்கும் பொழுது அப்பெற்றோர்களின் பின்புறமான உழைப்பு அதில் நமக்கு நன்கு தெரியும். இச்சமயத்தில் ஆசிரியை வள்ளி அவர்களுக்கும் அவர்கள் குழந்தைகளின் பெற்றோர்களுக்கும் என் மனமான நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று பல்சுவை களம் நிகழ்வில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு சான்றிதழ் அளித்து மகிழ்கிறோம். வாழ்க வளமுடன். சுப்புராஜ் ஐயா அவர்களுக்கும் எங்கள் அன்பு செல்வி அம்மா அவர்களுக்கும் அவர்களுடைய உறவினர்களுக்கும் இங்கு வந்துள்ள எங்கள் அன்பு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மாவை முதலில் நான் சந்தித்த இடம் எங்களுடைய பள்ளி, ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி. அம்மா அவர்கள் புத்தகத்தை பரிசாக அளிப்பதற்காக எங்கள் பள்ளிக்கு வந்திருந்தார். அது என்ன பாச பிணைப்பு என்றே எனக்கு தெரியவில்லை. அம்மா அவர்களை, அம்மா என்னுடைய வகுப்பறைக்கு நீங்கள் வாருங்கள், கண்டிப்பாக வர வேண்டும், என்னுடைய குழந்தைகளுடைய தனித்திறமைகளை நீங்கள் காண வேண்டும், எனக்கு உங்களிடம் அவர்களுடைய தனித்திறமைகளை காட்ட வேண்டும் என்று எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கிறது. கண்டிப்பாக என் வகுப்பறைக்கு வாருங்கள் என்று அழைத்தேன். உடனே அம்மா அவர்கள் அந்த புன்னகை, இன்று காணும் புன்னகை தான், அன்றும் அந்த எளிமையும் புன்னகையும் தான் என்னை மிகவும் கவர்ந்தது. அழகாக என் பள்ளிக்கு, என்னுடைய வகுப்பறைக்கு வந்தார். உடனே என் மாணவர்களை அழைத்து அவர்களுக்கு பாடத்திட்டங்களை தவிர நான் பாடல்கள் சொல்லிக் கொடுத்தல், கதைகள் கூற சொல்லிக் கொடுத்தல், நாடகம் நடிப்பதற்கு சொல்லிக் கொடுப்பேன், பட்டிமன்றம் பேசுவதற்கு சொல்லிக் கொடுப்பேன். அனைத்தும் என்னுடைய குழந்தையுடைய திறமை சர்வதேச அளவில் தெரிய வேண்டும் என்பதே என்னுடைய ஆவல். அந்த ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்காகவோ என்னவோ தெரியவில்லை. அன்பு செல்வி அம்மா வந்தவுடன் என் வகுப்பறைக்கு அழைத்து சென்று என்னுடைய குழந்தைகள் பேசுவதற்கும் பாடுவதையும் அம்மா அவர்களை கேட்க சொன்னேன். அம்மா அவர்கள் உடனே என்னை பாராட்டி, மாணவ செல்வங்களையும் பாராட்டி சென்றது எனக்கு மிகப்பெரிய விருது கிடைத்தது போல் இருந்தது. பிறகு அம்மா அவர்களிடம் சற்று தொடர்பு கொண்டு நான் அவர்களுடைய அன்பின் சங்கமம் என்ற குழுவில் இணைவதற்காக வேண்டினேன். அதற்கேற்றாற்போல் அம்மா அவர்களும் அன்பின் சங்கமம் என்ற குழுவில் என்னை இணைத்தார். பிறகு சர்வதேச தமிழாழி நிகழ்ச்சியில் சேருவதற்கு என் மாணவர்களையும் அம்மாவிடம் வேண்டினேன். அதற்கு அனுமதி அளித்து அன்று முதல் இன்று வரை என்னுடைய குழந்தைகள் என்று சொல்வது என்னுடைய மாணவ செல்வங்களை தான். என்னுடைய மாணவ செல்வங்கள் அவருடைய தனித்திறமைகளை வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். மட்டற்ற பாராட்டையும் அம்மாவிடமிருந்து பெற்று கொண்டிருக்கிறார்கள். மேலும் அன்பின் சங்கம் அந்த தமிழாழி தொலைக்காட்சி இயக்குனரான உயரவன் ஐயா அவர்களும் என் மாணவ செல்வங்களை பாராட்டி கொண்டிருக்கிறார். இதுவே எனக்கு மிகப்பெரிய விருது கிடைத்தது போல் இருக்கிறது. ஆகவே பெற்றோர்களும் நானும் இணைந்து அம்மாவிடம் அந்த சான்றிதழை நேராக அவர்கள் கையால் பெற வேண்டும் என்று விரும்பியிருந்தோம். அதற்கு எனக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. அதுவும் இல்லாமல் அம்மாவுடைய பேரன் விவானுடைய பிறந்தநாள் என்று நாங்கள் வந்திருப்பது மற்றொரு மகிழ்ச்சி என்னவென்றால், அம்மா அவர்கள் எழுதிய
அன்பு ஆட்சியின் தாலாட்டு பாடல்கள் புத்தக வெளியீட்டு விழாவிற்கும் வந்திருப்பது எங்களுக்கு அனைவருக்கும் மிக மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த தருணத்தில் அம்மா அவர்களுக்கும் அம்மாவினுடைய வெற்றிக்கு பின் இருக்கும் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அந்த வணக்கத்தை சொல்வதில் பெருமை அடைகிறேன். நாங்கள் எவ்வளவோ மீட்டிங்கெல்லாம் பார்த்துருக்கோம், அட்டன் பண்ணியிருக்கோம். அங்கெல்லாம் பெரிய பட்டாதாரிகள், பெரிய படிப்பாளிகள், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க. ஆனால் அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு நடந்த இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தான் நான் சிறு வயதில் இருந்த எண்ணங்கள் பூரா இங்கே உழவாக்கி. நானே ஒரு அஞ்சன் வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்தவன். அந்த அளவுக்கு வசதியெல்லாம் இருக்காது, ரொம்ப ஏழ்மையில் இருந்தோம். ஏதோ அந்த ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க, மத்தியானம் சாப்பாடு போடுவாங்க. இந்த சாப்பாட்டுக்காக தான் நாங்கள் போவோம். வேறு வீட்டில் சாப்பாடு கிடையாது, கிடைக்கும் அந்த அளவு கிடைக்காது. ஸோ அதிலேருந்து படித்து இதே மாதிரி எனக்கு ஒரு இந்த ஆசை, இந்த மீட்டிங் பண்ணணும், இது இலக்கிய மன்றம் பண்ணணும், திருக்குறள் ஒப்பிக்கணும் அப்படின்னு. நேரம் பத்தாது, கால சூழ்நிலை பார்த்தோம். நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே எங்கே போகணும், வயலுக்கு போகணும், மாடு மேய்க்க போகணும், புல்ல இருக்க போகணும். அப்படிலாம் இருந்து படித்தோம். ஏதோ கடவுளோட கிருபையில் நல்லபடியாக படித்து வந்துட்டோம். அதே மாதிரி இந்த குழந்தைகளும் நல்லா படித்து நல்ல உத்தியோகம் பெற்று சிறப்பாக இருக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழந்தைகளுக்கும். பெற்றோர்களும் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்து அவங்களுடைய விருப்பப்படி அவங்களுக்கு கல்விக்கும் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் உறுதுணையாக ஒத்துழைப்பு இருக்கணும். ஆசிரியர் சகோதரி வள்ளி அவர்கள் வந்து ரொம்ப ஒரு முனைப்பான ஒரு செயல்பாட்டில் இருக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்தா தெரியுது. அதனால் வந்து எல்லாருக்கும் ஒற்றுமையாக எல்லோருடைய சூழ்நிலையிலையும் பங்கெடுத்துக்கிட்டு விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் சமநிலையில் இருந்து எல்லோரும் எல்லாமாக இருந்து எல்லோரும் வெற்றியை அடைய இறைவனை வேண்டுகிறேன். என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. ஊக்கம் தருவது என்பது ஆகச்சிறந்த பணி. அவ்வகையில் தொடர்ந்து குழந்தைகளுக்கு ஊக்கம் தந்து பெற்றோர்களை ஒருங்கிணைத்து அவங்க குழந்தைங்க மேல மட்டும் பாசம் வைக்கல, பெற்றோர்கள் மேலே சேர்ந்து பாசம் வச்சிருக்காங்க. அத்தகைய பெருமை மிக ஆசிரியர்கள் கிடைத்தது குழந்தைகளாகிய உங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிக சிறந்த விஷயம். எங்க அப்பா இப்படிதான் இருப்பாங்க, குழந்தைங்க மேல பாசம் வச்சு. அவர் ஆசிரியர் தான். எங்களுக்கு அப்பா இவர் சொன்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் எங்களுக்கே அவர் கஷ்டப்பட்டு புத்தகம் அழுது வாங்குவோம். ஆனா ஒரு குழந்தைக்கு இல்லைன்னா அதை எடுத்துட்டு போய் அங்க கொடுத்துருவாரு. அந்த அப்பாவை நான் ஆசிரியர் வள்ளி அவர்களிடம் பார்க்கிறேன். அவர்களுக்கு ஒரு சிறு பாராட்டு. சூழ்நிலையில ஆசிரியர் வள்ளி அவர்கள் வந்து இத்தனை குழந்தைகளையும் தன் ஆர்வத்தோட, அதாவது ஆசிரியர் பணிங்கிறது வந்து பிரத்யார்த்த சேவை செய்யறது தான் முக்கியமான பணி. ஆசிரியர்லாம் இருப்பாங்க, அதே எல்லாரும் ஆசிரியர் ஆக முடியாது, எல்லாரும் தாய் தகப்பனும் ஆக முடியாது. சில தாய் தகப்பன் வந்து பிள்ளைங்களை வெறுப்பாங்க, சில தாய் தகப்பன் எந்த சூழ்நிலையுமே ஆதரிப்பாங்க. அதில் வந்து உங்கள் ஆசிரியர் வள்ளியினுடைய உயர்ந்த குணம் வந்து உங்களுக்கெல்லாம் கிடைத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால அவங்களோட அனுசரித்து எல்லாம் பண்ணுங்க. அவங்களுடைய தொண்டு மேலும் மேலும் சிறப்படையணும். உங்கள் குழந்தைகளும் மேலும் மேலும் நல்லா படித்து நல்லா உயர் பதவி அடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். இது இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்பது எனக்கு ஒரு புதிய அனுபவம். ஏனென்றால் நான் வந்து பள்ளியில் ஆண்டு விழாவில் பேசியிருக்கிறேன், நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கிறேன். ஆனால் இது போன்ற ஒரு சான்றோர்கள் அவர்களிடமிருந்து இந்த பொன்னாடையையும் பரிசு புத்தகங்களாக எனக்கு புத்தகங்களையும் கொடுத்திருக்கிறார்கள். இது வந்து என் வாழ்க்கையை நான் மறக்கவே முடியாது. இது வந்து இனிய நாள். இது ஒரு மிக சிறந்த ஒரு பொன்னாளாக நினைக்கிறேன். எனக்கு வாயிலிருந்து வார்த்தைகளே வரல. ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. அம்மாவுடைய தமிழ் தொண்டு மென்மேலும் வளர வேண்டும். அம்மா அவர்களும் ஐயா அவர்களும் இணைந்து செயல்படும் இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நிகழ வேண்டும். அவர்கள் பேரும் புகழும் பெற வேண்டும். வாழ்வில் நோய் நொடியின்றி வாழ வேண்டும். நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. ஒரு ஆண் இருப்பார் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை இன்று ஐயா அவர்கள் மூலமாக அதை நேராகவே நான் பார்க்கிறேன். அம்மா அவர்களின் முழு வளர்ச்சிக்கு பின்னும் ஐயா அவர்கள் நிற்கிறார் என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த பொன்னாடையை ஐயாவிற்கு அணிவிக்கிறேன். என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கு அவர்களுடைய தனித்திறமைகள் உலகெங்கும் பரவவும் பாராட்டை பெறவும் அடித்தளமாக
எங்களுக்கு அம்மா அவர்கள் சிறந்த மேடையை உருவாக்கி தந்தார். அது எங்களால் மறக்கவே முடியாது. அந்த நன்றியை தெரிவிப்பதற்கும் அம்மாவுக்கு நான் மரியாதை நிமித்தமாக இந்த பொன்னாடையை அணிவிக்கிறேன். அடுத்து, மாணவ செல்வங்களுடனே பழகி கொண்டிருக்கும் நான் பிரவந்திகாவினுடைய திறமையை கண்டு மிகவும் மெய்சிலிர்த்து போனேன். அம்மா அவர்கள் மிகவும் சிறப்பாக தன்னுடைய பேத்தியை ஊக்குவித்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அம்மாவுடைய திறமை அவருடைய பேத்திக்கும் இன்று சிறு வயதிலிருந்தே தொடங்கிவிட்டது. நம்முடைய பிரவந்திகா தன்முனை கவிதைகள், கதைகள்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் நானும் படிச்சிருக்கேன். ரொம்ப எனக்கு பெருமையாக இருந்தது. இந்த வயதிலே இவ்வளோ தமிழ் மேலே ஆர்வமான எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பிரவந்திகாவுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். பிரவந்திகாவுக்கு இந்த புத்தகத்தை அன்பு பரிசாக அளிக்கிறேன். மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கும், எங்கள் அன்பு அம்மா அன்பு செல்வி அவர்களுக்கும், ஐயா அம்மா அவர்களின் உறவினர்களுக்கும், இங்கு வந்துள்ள என் அன்பு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு இனிய நாள். இந்த ஆட்சியின் அன்பு ஆட்சியின் தாலாட்டு பாடல்கள் புத்தகத்தின் வெளியீட்டு விழாவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நான் இங்கு பங்கு கொண்டு இதில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக எனக்கு சிறந்த வாய்ப்பை அளித்ததற்கு முதலில் அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தாள் என்றால் நாக்கு. நாக்கை ஆட்டிக்கொண்டு பாட்டிசைத்து குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக பாடும் பாடல் தான் தாலாட்டு. இந்த தாலாட்டு என்பது தமிழ்நாட்டில் நாட்டுப்புற பாடல்களில் ஒன்று. இது மிகவும் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் வருகிறது. அம்மா அவர்கள் எவ்வளவோ நூல்களை எழுதியிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய அன்பு செல்வி அம்மா அவர்கள் நாட்டுப்புற கலைகளில் தாலாட்டு பாடல்களை எழுதுவதிலும் நுழைந்து தன்னுடைய கைகளின் சுவடுகளை இதில் பதித்திருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சி அம்மா, பாராட்டுக்கள். இந்த பாடலை தாலாட்டு பாடல்களை அம்மா எழுதிட்டாங்க. அதில் ஆரம்பத்தில் இருக்கிறத நான் படிக்கும்போதே ரொம்ப அந்த இனிமையில் நான் அப்படியே மூழ்கிட்டேன். அவ்வளோ இனிமையான ஒரு பாடல். நான் இனிமேன்னு சொன்னால் பத்தாது, ஆரம்பமே ரொம்ப அசத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப இனிமையாக இருக்குது. அதை நான் உங்கள் எதிர்க்க எல்லாருடைய அனுமதியோடு நான் பாடி காட்டு வந்துருக்கிறேன்.
ஒரே சிரிப்பு.
என் பள்ளியின் பெயர் ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி கோவில் பாதாகை. இன்றைய பட்டிமன்றத்தில் தலைப்பு என்ன தெரியுமா? கல்வி செல்வம்தான் சிறந்தது என்ற தலைப்பிலும் பொருட்செல்வம்தான் சிறந்தது என்ற தலைப்பிலும் பேச இருக்கிறார்கள். முதலில் கல்வி செல்வம்தான் சிறந்தது என்று பேசுவதற்கு வர்ஷினி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கல்வி செல்வம்தான் சிறந்தது என்று பேச வந்துள்ளேன். கல்வி கற்காதவன் களநிலத்திற்கு ஒப்பவன் என்று நான் கூறவில்லை. பாரதிதாசன் கூறுகிறார், கேடில் விழுச்செல்வம் கல்வி என்று திருவள்ளுவரும் கூறியிருக்கிறார். பணம் பத்தும் செய்யும் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையை நடத்துவதற்கு பணம் தேவைதான். பணம் படைத்தவர்க்கு சொந்த ஊரில்தான் மதிப்பு. கல்வி கற்றவர் சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெறுவர். பொருட்செல்வம் நிலை இல்லாதது. கல்வி செல்வமே இன்மைக்கும் மறுமைக்கும் பயன் தருவது என்றும் அழியாதது. பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறைய கூடியது. கல்வர்களால் கவர்ந்து செல்லக்கூடியது. இன்றைய கல்வி வளர்ச்சிதான் எல்லா முன்னேற்றத்திற்கும் காரணம். அதனால்தான் இன்று எல்லாரும் வசதியாக வாழ முடிகின்றது. கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று கூறி என் உரையை முடிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. பொருட்செல்வம் தான் சிறந்தது என்று பேசுவதற்கு சிவானி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் பொருட்செல்வம் தான் சிறந்தது என்று பேச வந்துள்ளேன். கல்வியின் சிறப்பை கூறிய திருவள்ளுவர் கூட பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றே கூறியிருக்கிறார். பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது. பணமில்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம் அறிந்ததுதானே. கற்றவரால் என்ன செய்ய முடியும்? புதுமைகளை கண்டறிய கற்றவர்களுக்கும் பணமும் தேவைப்படும் அல்லவா? பணமில்லாதவன் பிணம், பணம் என்றால் பிணம் கூட வாயை திறக்கும் என்ற பழமொழிகளை எல்லாம் நாம்
நம்முடைய விவான் லட்டு பாப்பாவிற்கு விவான் லட்டு பாப்பாவிற்கு ஒரு பிறந்த நாள் வாழ்த்து கவிதை. நீங்கா புகழுடன் வாழ்க, நிறைந்த வளமுடன் வாழ்க, சான்றோர் வாழ்த்திட வாழ்க, சத்தியத்தின் வழியில் வாழ்க, பண்பில் சிறந்து வாழ்க, பால் போற்ற வாழ்க, திறம்பல பெற்று வாழ்க, தீரமான நெஞ்சுடன் வாழ்க, நோயின்றி சுகமாய் வாழ்க, நேர்மையான வழியில் வாழ்க, நீண்ட ஆயுளுடன் வாழ்க, என் செல்லமே நீ என்றும் வாழ்வாங்கு வாழ்க. பிறந்த நாள் நல்வாழ்த்து. கல்வி செல்வம் தான் சிறந்தது என்று பேசுவதற்கு வர்ஷினி அவர்களும், பொருட்செல்வம் தான் சிறந்தது என்று பேசுவதற்கு சிவானி அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். கண்டு ரசிப்போம். ஐயா அம்மா அவர்களின் உறவினர்களுக்கும் இங்கு வந்துள்ள என் அன்பு பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு இனிய நாள். இந்த ஆட்சியின் அன்பு ஆட்சியின் தாலாட்டு பாடல்கள் புத்தகத்தின் வெளியீட்டு விழாவிற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து நான் இங்கு பங்கு கொண்டு இதில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக எனக்கு சிறந்த வாய்ப்பை அளித்ததற்கு முதலில் அம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தால் என்றால் நாக்கு. நாக்கை ஆட்டிக்கொண்டு பாட்டிசைத்து குழந்தைகளை தூங்க வைப்பதற்காக பாடும் பாடல் தான் தாலாட்டு. இந்த தாலாட்டு என்பது தமிழ்நாட்டில் நாட்டுப்புற பாடல்களில் ஒன்று. இது மிகவும் சிறப்பாக வளர்ச்சி அடைந்து கொண்டுதான் வருகிறது. அம்மா அவர்கள் எவ்வளவோ நூல்களை எழுதியிருக்கிறார். இப்பொழுது நம்முடைய அன்பு செல்வி அம்மா அவர்கள் நாட்டுப்புற கலைகளில் தாலாட்டு பாடல்களை எழுதுவதிலும் நுழைந்து தன்னுடைய கைகளின் சுவடுகளை இதில் பதித்திருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சி அம்மா, பாராட்டுக்கள். இந்த பாடலை தாலாட்டு பாடல்களை அம்மா எழுதியிருக்காங்க. அதில் ஆரம்பத்தில் இருக்கிறத நான் படிக்கும் போதே ரொம்ப அந்த இனிமையில நான் அப்படியே மூழ்கிட்டேன். அவ்வளோ இனிமையான ஒரு பாடல். நான் இனிமேன்னு சொன்னால் பத்தாது, ஆரம்பமே ரொம்ப அசத்தலாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப இனிமையாக இருக்குது. அதை நான் உங்கள் எதிர்க்க எல்லாருடைய அனுமதியோடு நான் அதை பாடி காட்டணும்னு விரும்புகிறேன். அந்த பாடல் தாலாட்டு பாடல் புத்தகத்தின் முதல் பாடல், என்னை கவர்ந்த பாடல். ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ, வானத்து சூரியனே வானவில் பேரழகே, வெண்ணிலவே நீயுறங்கு வாடாமல் கண்ணுறங்கு, ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ, செம்பவள செவ்வாயோ சிந்திடும் முத்துச்சிரிப்போ, மாணிக்கமே நீயுறங்கு மயங்காமல் கண்ணுறங்கு, ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. மண்ணால பிறந்தவனே மாவூத்து வேலவனே, மாமணியே நீயுறங்கு மன்னவனே கண்ணுறங்கு, ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. வம்சத்து குலவிளக்கே மந்துதித்த வாமனரே, பாட்டி பாட கேட்டு பாங்காய் கண்ணுறங்கு, ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ ஆராரோ ஆரிராரோ. கத்தி என்னுடைய குரல் வளமே இப்போ ரொம்ப தடிமனா ஆயிட்டு, அது இருந்தாலும் பரவாயில்ல. எல்லாரும் அது கேட்டீங்க. எல்லாருக்கும் நன்றி. நம்ம அம்மா அவர்கள் பிரவந்திகா பிறந்த உடனே தாளாட்டும் போது அவருடைய மனதில் ஒரு தோன்றிய விதை தான் இது. தாலாட்டு பாடல்களை நம்மளும் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விதை இன்னைக்கு வளர்ந்து செழித்து
ஒரு பெரிய மரமாக விவானுடைய பிறந்த நாளன்று அது புத்தகமாகவே வெளியிட்டிருக்கிறார்கள். அது மிகவும் பாராட்டுவதற்குரியது. அதனால் வந்து அந்த இன்னைக்கு வந்து அந்த அம்மா வந்து அம்மாவுடைய பாடல்களே பாடி அவங்களுடைய பேரனை தூங்க வைக்கிறாங்க. அது வந்து எல்லாருக்கும் அந்த திறமையும் அந்த ஒரு புகழும் எல்லாருக்குமே கிடைக்காது. அம்மாவுக்கு அது கிடைச்சிருக்கு. இறைவனுடைய அருள் அவங்களுக்கு நிறைஞ்சி இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நான் பாடினது வந்து முதல் பாடல் தான். இந்த பாடல்கள் மட்டும் இல்லை, எல்லா வரிகளுமே பாட பாட இனிமே அதிகமாக்குதே தவிர எதுவுமே குறையல. அதுவும் இல்லாமல் அம்மா வந்து பாடல்கள் நடுவில் இயற்கை மரங்கள், பூக்கள், அதுக்கப்புறம் தெய்வங்கள், அப்புறம் உறவுகளுடைய இன்றியமையாமை அதை வந்து அந்த பாடலை கேட்கும் போதே அந்த படுத்திருக்க குழந்தையே அதை கவனிக்கிற அளவுக்கு பசுமரத்தாணி மேலே பதிஞ்சிரும் போல இருக்கு. அந்த ஒரு நல்ல பண்புகள், உயர்ந்த எண்ணங்கள், அது எல்லாமே அதில் நமக்கு வந்து புலப்படுது. ரொம்ப சிறப்பாக அம்மா எழுதியிருக்காங்க. அம்மா வந்து நிறைய புத்தகங்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் அம்மாவுக்கு இன்னும் நிறைய பேரும் புகழ பெற்றுத்தரதான் போகுது. இதை வந்து சாதாரணமாக தாலாட்டை மட்டும் நம்ம வந்து இதை பாடுறோன்னு அவசியமே இல்லை. மனக்கவலை இருக்கும்போதும் இல்லை மகிழ்ச்சி யாரெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இந்த பாடலை பாடி அந்த மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அந்த அளவுக்கு பாடல் ரொம்ப இனிமையாக இருக்குது. எல்லா வரிகளுமே மனசை கவரும் விதமாக இருக்குது. பாராட்டுக்கள் அம்மா. உங்களுடைய தொண்டு இன்னும் தொடர வேண்டும். இன்னும் நீங்கள் பல நூல்கள் எழுதி தமிழ்த்தாயின் திருவடிகளில் சமர்ப்பிக்க வேண்டும். என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். உங்களுக்கு பின் நின்று உங்களுடைய வெற்றியை கொண்டாடி கொண்டிருக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா.